கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருவோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மளில் அன்பாக இருந்தாரோ அதுபோலவே நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒருவரில் ஒருவரும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைய தினத்தை நாங்கள் பார்க்க போகிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, அதாவது மற்ற ஜனங்களுக்கு முன்னால நம்ம யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். யோக்கியம் என்று சொல்லும்போது சரியான தகுதி உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இருத்தல். பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எங்களுடைய தகுதி, எங்களுடைய நேர்மை தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நேர்மை உள்ளவர்களாக, நல்ல தகுதி உடையவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுல இந்த அர்த்தமும் இல்லை. முன்னே நம்ம அநியாயம் செய்கிறவர்களாக, துர்க்கரிகள் நடப்பிக்கிறவர்களாக, ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது. நம்ம நேர்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஏன்னு சொன்னால் வேதம் உங்களுக்கு சொல்லுது, ரோமர் 12வது அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாய் செய்ய நாடுங்கள். ஆனவிலே ஆம்பரியமானோட நம்ம யோக்கியமானவர்களை செய்ய நாடணும். என்றா நம்ம தீமைக்கு தீமை செய்த காலம் போயிட்டு, ஒரு காலத்தில் நம்ம தீமைக்கு தீமையை செய்தோம், நம்முடைய இஷ்டம் போல நடந்தோம். ஆனால் இப்போ நமக்கு நாம ஒரு தகுதியை உண்டு பண்ணி, ஒரு நேர்மையை உண்டு பண்ணி எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நேர்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, என்றா பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனத்துல பவுல் சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். பாருங்க, பவுல் சொல்றது அவ்வளவு பெரிய மனுஷன். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நேர்மையா இருக்கிறது மட்டுமில்லை, மற்ற மனுஷருக்கு முன்பாகவும் நேர்மையானவர்களாக, தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அழகு. ஆகவே இன்றைய நாட்களில் நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய நேர்மை மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம இன்றைக்கு அநேக வழி நம்ம சொல்லலாம், நான் நேர்மையா இருக்கிறேன், நான் தகுதியுடையவர்கள் இல்லை, மற்றவர்கள் எங்களை பார்த்து நேர்மை உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 10வது வசனத்தில் பவுல் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவராக இருக்கிறார். யார் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு யாரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் பிரியப்படுகிறேன். பாருங்க, எவ்வளவு பலவீனங்களிலும் எவ்வளவு எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருக்கிறாருண்டா, தன்னைத்தானே ஒரு தகுதி உடையவனாக, நேர்மை உள்ளவனாக மாற்றிக்கொள்கிறது போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. நாம் மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாகவும் நாம் நேர்மை உள்ளவர்களாக, நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிற ஜனங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களில் ஒரு வேறு விதத்தை மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்தப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற காரியம் அவர்களுக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரும் நம்மளை நேர்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக தகுதி உடையவர்களாக மாற்ற பிரயாசப்பட்டு ஒப்புக்கொடுவோம். கர்த்தர் தான் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வாராக. God bless you all.